சோஷியல் ஜியோகிராஃபி, சமூக புவியியல். இதில் வந்து பாப்புலேஷன், டென்சிட்டி, டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இந்தியன் ஜியோகிராஃபி அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து மக்கள் தொகை அடர்த்தி, பரவல் அப்படிங்கிற ஒரு டாபிக். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் சொல்லப்படக்கூடிய நோட்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இதை வந்து நான் வந்து கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பிடிஎஃப் வந்து யூடியூப்பில் அப்லோடு பண்ணுறப்ப டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டெலிகிராமில் போய் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டிப்பாக புக் எடுத்து படிக்கணுங்க. புக் எடுத்து ஃபுல்லாகவே இது வந்து படித்து வச்சுக்கணும். ஸோ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் ஒரு வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டாபிக் தான். எல்லாமே இம்பார்ட்டண்ட் டாபிக் இருந்தாலும் இது பர்டிகுலராக ஒரு எக்ஸாம்ஸில் வந்து டச் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் இது. இந்த டாபிக் எங்கெங்கே இருக்குது, நம்மளுடைய சமச்சீர் புக் இருக்குது பார்த்தீங்களா, அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா 8th ஸ்டாண்டர்டில் இருக்குது, 7th ஸ்டாண்டர்ட், 8th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட். ஸோ 8th ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரேஷன், அர்பனைசேஷன் இருக்கும். 9th ஸ்டாண்டர்டில் மேன் அண்டு என்வரன்மெண்ட். 12th ஸ்டாண்டர்டில் வந்து பாப்புலேஷன் ஜியோகிராஃபி, கல்ச்சுரல், பொலிட்டிக்கல் ஜியோகிராஃபி, மக்கள் தொகை புவியியல், கலாச்சார புவியியல்னு சொல்லி 12வது வகுப்பில் இருக்குது. எல்லாமே சேர்த்து தான் இதில் நடத்த போகிறோம். சரிங்களா? ஸோ கண்டினியூஸாக இதை வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ எதையும் எழுத வேண்டாம், கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் லிசன் மட்டும் பண்ணுங்கள் போதும். லிசன் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க போதும். அப்படியே கண்டினியூவாக வந்து கிளாஸ் வந்து புரிஞ்சதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்து படிச்சுக்கங்க. ஓகேவா? சரி, நம்ம வந்து இப்போ வரிசையாக உள்ளே போகலாம். பாருங்கள், மக்களியல். ஃபஸ்ட்டு வந்து மக்களியல்னால் என்ன? ஸோ இந்த மக்களியலில் தான் நம்ம என்ன சொல்கிறோம், டெமோகிராஃபி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு இந்த பெயரும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். டெமோகிராஃபி அப்படிங்கிற பெயரையும் ஞாபகம் வச்சுக்கணும். அது மக்களியலை குறிக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஸ்டடி ஆஃப் ஹியூமன் பாப்புலேஷனை பற்றி படிக்கிறது தான் இந்த டெமோகிராஃபி. அதாவது மக்கள் தொகை பற்றி படிப்பது தான் மக்களியல் அல்லது டெமோகிராஃபி. எப்படி படிக்கிறோம் பாருங்களேன். சைஸ், அதோடைய அளவு, ஸ்ட்ரக்சர், அமைப்பு, டிஸ்ட்ரிபியூஷன், பரவல். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பர்த்தை பேஸ் பண்ணி, அவங்களுடைய பிறந்ததை பற்றி, பிறப்பு பற்றி, அதுக்கப்புறம் அவங்களுடைய இடம், பிறப்பு இடம், மைக்ரேஷன், இடப்பெயர்வு, அவங்களுடைய வயது, ஏஜிங், அவருடைய இறப்பு, டெத்து, இதை பேஸ் பண்ணி தான் இந்த டெமோகிராஃபி அப்படிங்கிறத நம்ம படிக்க போகிறோம். இன்னும் சில பிளேஸில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சரிங்களா? சில பிளேஸில் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஸோ பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்கிறோம். பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷனாக மக்கள் தொகை வெடிப்பு அப்படின்னு சொல்கிறது. இது வந்து ஒரு பெரிய பிரச்சனைங்க. திடீர்னு ஒரு பிளேஸில் வந்து அதிகமாக மக்கள் தொகை அடர்த்தி வந்துடுறாங்க, மக்கள் அதிகமாக வந்துடுறாங்க. அது இல்லாமல் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வந்து மக்கள் தொகை பரவலாகிருங்க, டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிலீஃப்னா என்ன அர்த்தம்? நிலத்தோற்றம் தான். அங்கே இருக்கக்கூடிய நிலத்தோற்றம் எல்லாத்துக்கும் பிடிக்குது, அதனால் அங்கே போய் தங்குறாங்க. அதே மாதிரி அக்சசிபிலிட்டி, அணுகக்கூடிய அமைவிடம் அந்த இடத்துல கிடைக்குது. ஸோ அடிக்குவேட் வாட்டர் சப்ளை. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட், அடிக்குவேட் வாட்டர் சப்ளை அப்படிங்கிறது. நிறைய நாகரிகங்கள், மக்கள்கள் ஒன்று சேர்ந்து வாழ்ந்த இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நதி ஓரத்தில் தான். சரிங்களா? ஆற்று ஓரம் இருக்கு இல்லைங்களா, வேலிஸ், பள்ளத்தாக்குகள் தான் அதிக பேர் வாழ்ந்துருக்காங்க. காரணம் என்னன்னா இப்போ வந்து நீர் அங்கே வந்து அதிகமாக கிடைக்கிறனால தான். ஸோ வாட்டர் சப்ளை கிடைக்கிறனால தான் அது மாதிரி போகிறாங்க. அடுத்தது சாயில், இதை பேஸ் பண்ணி அவங்க வந்து பரவல் நடக்குது. அதே போல் எக்கனாமிக், பொருளாதாரத்தை முன்வைத்து, பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ், இதை அரசியலை பொறுத்து தான் வந்து பல இடத்துல வந்து இவங்க டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுறாங்க. பட் நீங்கள் வேர்ல்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை இருக்குது பார்த்தீங்களா, டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் அன்ஈவன் வேர்ல்டு வைடு. ஒரே பக்கமாக எல்லாரும், அதாவது உலகம் முழுக்க ஒரே மாதிரி பரவல் நடக்கவே இல்லை. அங்கங்கே தனித்தனி கூட்டமாக தான் நடந்திருக்காங்க. அப்போது ஒரு கணக்கு எடுக்கிறாங்க, உலகின் 10 மிக அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகள் சேர்ந்து உலகின் 60% மக்கள் தொகையை கொண்டுள்ளன. ஸோ ஒரு 10 நாடுகளை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா
உலக மக்கள் தொகையில் 60% அவங்க தான் டாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, மக்கள் தொகை அப்படி பரவலுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன், மக்கள் அடர்த்தி இல்லையா, மக்கள் தொகை அடர்த்தி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் பாப்புலேஷன் டிவைடட் பை டோட்டல் ஏரியா ஆஃப் தி கண்ட்ரி. இப்போ நாட்டின் மொத்த பரப்பளவு எவ்வளவு இருக்குதோ அதை பொறுத்து அவங்களுடைய மக்கள் தொகை மொத்தம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அவங்களுடைய அடர்த்தியை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன்ஸை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன்ஸை போய் நம்ம செக் பண்ணுறோன்னு வச்சுங்களேன், அங்கே என்ன இருக்குது அப்படின்னா, ஃபிசியாலஜிக்கல் உடலியல், அதே மாதிரி நியூட்ரிஷ்னல் டென்சிட்டி ஊட்டச்சத்து அடர்த்தி, இதை பொறுத்து நம்ம ரேஷியோவே போடலாம். சரிங்களா? அந்த ரேஷியோ எப்படி இருக்குன்னா, த ரேஷியோ பிட்வீன் டோட்டல் பாப்புலேஷன் அண்ட் டோட்டல் கிராப்டு ஏரியா. ஸோ கிராப்டு ஏரியா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஒரு இடம் எந்த ஒரு பயிருமே வளராத ஒரு இடமா இருந்துச்சுன்னா அங்கே மக்கள் தொகை என்னதுங்க அடர்த்தி கிடைக்காது இல்லையா? ஸோ விளைச்சல் தான் முக்கியமானது. ஸோ கிராப்டு ஏரியா இருக்கணும். ஸோ அதாவது ஃபெர்டைல் ஏரியா சரிங்களா, விளை நிலமாக இருக்கணும். சரிங்களா? சரி, இப்போ விளை நிலத்தை தான் சொல்கிறாங்க உலகின் விளை நிலம். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு லா போட்டுக்கணும். இந்த லா வராது இல்லையா? ஸோ இந்த லா போட்டுக்கணும். ஸோ விளை நிலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 13% ஆகும். அதில் ஊட்டச்சத்து அடர்த்தி சதவீதம் 1 கிலோமீட்டருக்கு 325 பேர் இருக்காங்க. ஸோ டேட்டாலாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம. ஸோ எல்லாமே டேட்டா பேஸ்டு கொஷின்ஸும் கூட கேட்குறாங்க இப்போ. சரியா? டோட்டல் ஏரபிள் லேண்ட் இந்த வேர்ல்டுலே 13.3% தான் இருக்குது. அதில் நியூட்ரிஷனல் டென்சிட்டி 325 per square meter ஆஃப் லேண்ட் தான் கிடைக்குது. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா டோட்டல் பர்சன்டேஜ் ஏரபிள் லேண்ட் 48.83% இன் இந்தியா. ஸோ வேர்ல்டில் சொல்லிட்டோம், இப்போ இந்தியாவில் சொல்கிறோம். நியூட்ரிஷனல் டென்சிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 753 per square kilometer ஆஃப் லேண்ட். சரியா? 753 பேர் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு நம்ம இந்தியாவில் வாழ்கிறாங்களாமா. உலகத்தில் 325 பேர், இந்தியாவில் 753 பேர். சொல்லி ரெண்டும் கம்பேரிட்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். இப்போ சிங்கப்பூர் எடுத்து பார்க்குறாங்க. சிங்கப்பூரில் அடர்த்தி சதவீதம் எடுத்துக்கிட்டோம்னா பாருங்கள், ஒரு கிலோமீட்டருக்கு பாருங்கள், ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 4,40,998 பேர் வாழ்கிறாங்களாமா. ஸோ அந்தளவுக்கு அதிகமான ஒரு மக்கள் அடர்த்தி இருக்கிற பகுதி சிங்கப்பூர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது மக்கள் அடர்த்திக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி உள்ளே செக் பண்ணி பார்த்தோம்னா, மிக அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட பகுதிகள் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிற மாதிரி ஃபெர்டைல் பிளைன்ஸ் தான். ஃபெர்டைல் பிளைன்ஸ், அது வளமான சமவெளிகள் இருப்பதே மக்கள்கள் ஒன்று சேர்ந்து அதிகமாக கூட்டமாக வாழ்கிறாங்களாமா. ஸோ நகர்பகுதி அடர்த்தியாக இருக்குது. காரணம் என்ன? எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்டு, நல்லா தொழில் ரீதியாக இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். சரி, ஒரு 4 மேஜர் ஏரியா ஆஃப் ஹை டென்சிட்டி பாப்புலேஷன்ஸ் வித் மோர் தென் 100% per ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்னு. ஸோ 4 மிக அடர்த்தியான மக்கள் தொகை பகுதிகளில் அதில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் 100 பேருக்கு மேல், ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 100 பேருக்கு மேல் இருந்தாங்கன்னா அது கிட்டத்தட்ட மக்கள் அடர்த்தி பகுதி அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய ஏரியா கொஞ்சம் என்னென்னா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஈஸ்டர்ன் ஏசியா, கிழக்கு ஏசியா என்னென்ன வந்துடுறாங்க? சைனா, ஜப்பான், ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியா அப்படி வந்துடுறாங்க. சதர்ன் ஏசியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியா, பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா வந்துடுறாங்க. ஸோ நார்த் ஈஸ்டர்ன் பார்ட்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அமெரிக்கா, யூஎஸ்ஏ சொல்கிறோம் இல்லையா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அவங்களும் பாப்புலேஷனில் இருக்காங்க அதிகமானது. ஸோ பாப்புலேஷன் மீன்ஸ் அங்கே அந்த பர்டிகுலர் பிளேஸில் இருக்காங்க. சென்ட்ரல் அண்டு நார்த்து வெஸ்டர்ன் யூரோப் எடுத்துக்கிட்டோம், அங்கேயும் நிறையா சிட்டிஸ் இருக்குது, நிறையா கண்ட்ரிஸ் இருக்கக்கூடிய பிளேஸ், யூரோப்பியன் கண்ட்ரிஸ் நிறையா இருக்குது. ஓகேங்களா? சரி, ஆஸ்திரேலியாவை எடுத்துக்கலாங்க. ஆஸ்திரேலியா வித் ஆவரேஜ் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் 2% per square kilometer. ரெண்டு பேருங்க ஒரு சதுர கிலோமீட்டரில் 2 பேர் தான் வாழ்கிறாங்களாம். இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஸ்பேர்சியல் பாப்புலேஷன் கண்ட்ரிஸ் ஆஃப் தி வேர்ல்டு. புரியுதுங்களா? மிகவும் குறைவான மக்கள் அடர்த்தி கொண்ட நாடு எது அப்படின்னு கேட்டால் அது ஆஸ்திரேலியா தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும்.
இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் சிங்கப்பூர் வந்து அதிகமாக டென்சிட்டி பாப்புலேஷனை பார்த்தோம். அடுத்தது மிகவும் குறைவாக இருக்கிறது வந்து ஆஸ்திரேலியா அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, ஆஸ்திரேலியாவில் மிக உயர்ந்த வாழ்க்கை தரம் உள்ளதாமா. அதுவும் முக்கியமானது. இன்ஹாபிட்டன்ஸ் டு திஸ் ஏரியாஸ் ஆர் ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஏன்னா குறைவாக தானே ஆள் இருக்காங்க, அதான் அதிகமாக செலவு பண்ணி அதுக்கு வந்து ஒரு ஹை கிளாஸ் லெவலில் இருக்காங்க. ரைட், ஓகே. அதே மாதிரி லோ டென்சி பாப்புலேஷனுக்கு ரீசன் என்னன்னு கேட்குறாங்க. ஏன்னா கண்டிப்பாக வந்து சூழ்நிலை இல்லையா, சூழ்நிலை என்வரன்மெண்ட் கண்டிஷன் சரியாக இருந்தால் தான் அதான் ஹியூமன் செட்டில்மெண்ட்டே நடக்கும். சரிங்களா? அதே மாதிரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸே இல்லாமல் இருக்கிறது. அதாவது எந்த ஒரு தொழிலும் அந்த இடத்துல செய்ய முடியாத ஒரு பிளேஸோ அல்லது சிட்டி ஆர் கண்ட்ரி இருந்தாலும் அங்கே வந்து யாரும் இருக்க மாட்டாங்க, மக்கள் தொகை இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி போக்குவரத்து வசதி, தகவல் தொடர்பு இல்லாமல் இருக்கிறது, எந்த ஒரு கவர்மெண்ட் பாலிசி அங்கே இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் ஒரு மக்கள் தொகை குறைவுக்கு காரணமாக அமையுது. சரி, ஓகே. பாப்புலேஷன்ஸ் பாருங்களேன், ஒரு பாப்புலேஷன் சொல்கிறோம் சரிங்களா, மக்கள் தொகை என்னது, ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு இனமே சேர்ந்து ஒரு குழுவாக மாறினாங்கன்னா அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், மக்கள் தொகை, பாப்புலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். மக்கள் யார், ஒரு குறிப்பிட்ட நாட்டின் சமூகத்தில் உறுப்பினர்களாக இருப்பாங்களாம். ஒரு கம்யூனிட்டியாக இருப்பாங்க, எத்தினிக்காக இருப்பாங்க, சரிங்களா, நேஷ்னலில் இருப்பாங்க, அதெல்லாம் பீப்புள் அப்படின்னு சொல்கிறோம். சரி, ஓகே. இப்போ சிபிஆர் க்ரூட் பர்த் ரேட் ஆர் நேட்டாலிட்டி ரேட், இதை படித்து வச்சுக்கணும். சரிங்களா? இது மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்து ரெகுலராக கேட்காம இருந்தால் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ சிபிஆர், ஸோ க்ரூட் பர்த் ரேட் ஆர் நேட்டாலிட்டி ரேட், சரிங்களா, பிறப்பு விகிதத்தை தான் சொல்கிறாங்க. இந்த பிறப்பு விகிதம் பாருங்கள், த நம்பர் ஆஃப் லைவ் பேர்ட்ஸ் பர் 1000 பீப்புள் இன் இயர். 1000 பேருக்கு பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை ஒரு வருடத்தில், அதுதான் பிறப்பு விகிதம் கேட்பாங்க, படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது இறப்பு விகிதம் இல்லையா, இறப்பு விகிதத்துக்கு சிடிஆர் க்ரூட் டெத் ரேட் ஆர் மார்டாலிட்டி ரேட். இது எப்படி, 1000 பேர் ஒரு இடத்தில் 1000 பேர்களில் இறப்பவர்கள் எண்ணிக்கை, ஒரு 1000 பேர்களாக பிரித்து அதில் எத்தனை பேர் சாகுறாங்க அப்படிங்கிறது கணக்கு எடுத்தோம்னா அதுதான் வந்து இறப்பு விகிதம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பாருங்கள், நெட்டு மைக்ரேஷன் ரேட். அது எப்படி கால்குலேட் பண்ணுறது, நெட்டு மைக்ரேஷன் ரேட், மொத்த இடப்பெயர்ச்சி விகிதம். சரிங்களா? பாருங்கள், n ஈக்குவல் டு 1000 இன்ட்டு I-E/P. ஸோ இது மாதிரி ஒரு ஈக்குவேஷன்ஸ் வரதை நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நெட் மைக்ரேஷன் ரேட்டோடைய ஃபார்முலாவை தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. சரிங்களா? ஸோ 1000 இன்ட்டு I-E/P. சரி, இந்த ஒவ்வொரு இங்கே இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ்க்கு என்ன பெயர் அப்படின்னு பார்க்கலாம். n அப்படிங்கிறது அதான் வந்து நெட்டு மைக்ரேஷன் ரேட். இ எதை குறிக்குது, அது நம்பர் ஆஃப் பீப்புள் எமிக்ரேட்டிங் அவுட் ஆஃப் தி கண்ட்ரி, ஒரு நாட்டிலிருந்து வெளியேறும் மக்களின் எண்ணிக்கை, அதான் வந்து இ குறிக்குது. சரிங்களா? இ குறிக்குது. ஐ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் பீப்புள் எமிக்ரேட்டிங் இன்டு தி கண்ட்ரி, உள்ளே போகிறது. ஸோ நாட்டிற்குள்ளே எத்தனை பேர் உள்ளே போகிறாங்க, நாட்டுக்கு வெளியே எத்தனை பேர் போகிறாங்க, இவங்க 2 பேருக்குள்ள வித்தியாசம். சரிங்களா? டிவைடட் பை எஸ்டிமேட்டட் மிட் இயர் பாப்புலேஷன்ஸ், மதிப்பிடப்பட்ட மக்கள் தொகையால் வகுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ ஜென்ரலாக இது வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது, மக்கள் தொகை, சரிங்களா, மக்கள் தொகை, அது மதிப்பிடப்பட்ட மக்கள் தொகை, உள்ளே நுழையிறதுக்குரிய எண்ணிக்கையும், சரிங்களா, வெளியே போகக்கூடிய எண்ணிக்கைக்குள்ள டிஃப்ரென்ஸு இன்ட்டு 1000 போட்டுட்டீங்க அப்படின்னா ஸோ நெட் மைக்ரேஷன் ரேட்டை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், ஃபெர்டிலிட்டி ரேட். ஃபெர்டிலிட்டி ரேட்டுன்னா கருவுறுதல் விகிதம். அது எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னு பாருங்கள். இதை வந்து ஜென்ரலாக இந்த ஃபெர்டிலிட்டி ரேட்டை வந்து இந்த நம்பர் ஆஃப் லைஃப்ஸ் பர்த் எக்ஸ்பெக்டட் per 1000 women in their lifetimes in a specified geographic area and for the specific point in time, usually the calendar years. Based on the calendar years தான் எடுத்துக்கிறாங்க. எப்படி பாருங்கள், வருடத்தில் ஒரு பெண்ணுக்கு அல்லது 1000 பெண்களுக்கு அவர்களது வாழ்நாளில் பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை தான் இந்த கருவுறுதல் விகிதத்தை எடுத்துக்கிறாங்க. சரி, நம்ம ஒரு கணக்கு எடுத்துக்கலாம்.
எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது நாடுகளுக்கு மற்ற நாடுகளுக்கு இடையே உள்ள வித்தியாசத்தை பார்க்கும்போது உலகிலேயே நைஜீரியா இல்லையா, நைஜீரியா தான் மிக அதிக கருவுறுதல் விகிதம் எவ்வளோ 6.49 இருக்காங்களாமா. நைஜருங்கிற அப்படியே ஒரு நாடு. அதே மாதிரி குறைவான விகிதத்தில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் இருக்காங்க. சிங்கப்பூர் வந்து உலகிலேயே மிக குறைவான கருவுறுதலும் 0.83 இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து பாருங்கள், டிபெண்டன்சி ரேஷியோ, மற்றவர்களை சார்பு நிலை விகிதம். மற்றவர்களை சார்ந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்களோ, இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா த நம்பர் ஆஃப் டிபெண்டன்ஸ் இன் எ பீப்புள் டிவைடட் பை தி நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் ஏஜ் பீப்புள். சரிங்களா, அதை எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ந்து இருப்போரின் எண்ணிக்கை பணி புரிபவரின் அல்லது வருமானம் ஈட்டுபவரின் எண்ணிக்கையால் வகுக்கக்கூடிய அந்த எண்ணிக்கை தான் சார்பு நிலை விகிதம். அப்போ வந்து வீட்டில் வந்து ஒரே ஒருத்தர் தான் சம்பாதிக்கிறாரு, டிவைடட் பை 5 பேர் உட்காந்து சாப்பிட்றோம். புரியுதுங்களா? சரி, இதே நீங்கள் வந்து சிங்கப்பூர், அது ஜப்பான், சைனாலாம் எடுத்துக்கிட்டால் வீட்டில் 5 பேர் இருந்தாங்கன்னா 5 பேரும் வேலைக்கு போவாங்க, சம்பாதிப்பாங்க. அப்போ சார்பு நிலை விகிதம் புரியுது இல்லைங்களா? இந்த கால்குலேட் பண்ணுறக்கூடியது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை கால்குலேட் பண்ணக்கூடியது 15 வயதுக்கு உட்பட்டவர்களையும் 65 வயதுக்கு மேற்பட்டவர்களையும் சார்ந்து இருப்போர் எனவும், சரிங்களா, அது 15 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களையும் 65 மேலே இருக்கவங்க வயசு மேலே இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் யாருங்க, சார்ந்து இருப்போரில் இருக்காங்க. ஸோ 15 வயசு வரைக்கும் யாருக்கும் வேலைக்கு போக மாட்டாங்க. 65 வயசுக்கு மேலே யாரும் வேலைக்கும் போக முடியாத நிலைமை இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்படி 15லேருந்து 64 வயதுக்கு உட்பட்டவர்களை பணிபுரிவோர் என்று பிரிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு அவங்க பிரிச்சிட்ருக்காங்க. க்ரோத் ரேட் எடுத்துக்கலாம். மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் எப்படி இருக்கும் அப்படின்னா சிபிஆர் மைனஸ் சிடிஆர், சரிங்களா, ப்ளஸ் ஆர் மைனஸ் நெட் மைக்ரேஷன் ரேட் டிவைட் பை 1000. ஸோ இந்த ஒரு ஈக்குவேஷனை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ இந்த சிபிஆர் மைனஸ் சிடிஆர்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இப்போ கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா ஹையஸ்ட் பாப்புலேஷன் க்ரோத் ரேட்டு எந்த நாடு, அது 2017 பிரகாரம் 2017 இந்த காலகட்டத்தின் இப்போது 2025க்கு மாற்றங்கள் இருக்கலாம். அப்படின்னா 3.83% இருக்கக்கூடிய யார், சவுத் சூடான் ஹையஸ்ட் பாப்புலேஷன் க்ரோத் ரேட்டில் வந்து 3.83% ஆஸ் ஆன் 2017 அப்படின்னு கொடுத்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு ரேட் ஆஃப் நேச்சுரல் இன்க்ரீஸ், அதாவது ஆர்என்ஐ நோட் பண்ணிக்கோ. அந்த அப்ரிவேஷன்ஸும் நீங்கள் வந்து படித்து வச்சுக்கணும், கேட்பாங்க. சரிங்களா? ஸோ ஆர்என்ஐ எப்படி கால்குலேட் பண்ணுறோம், சிபிஆர் மைனஸ் சிடிஆர் நோ மைக்ரேஷன் அப்படின்னு கால்குலேட் பண்ணுறோம். அதாவது 2% அப்படிங்கிறது 2 டிவைட் பை 100, 20 டிவைட் பை 1000. 1000 பேர்த்துக்கு 20 பேர், அதாவது 20 பேர் அப்படிங்கிற ரேட் ஆஃப் நேச்சுரல். இயற்கை மக்கள் அதிகரிப்பு, இயற்கையாகவே மக்கள் வந்து அதிகரிப்பு அப்படிங்கிறத வந்து கால்குலேட் பண்ணக்கூடியது. அதே மாதிரி வயது வந்தோர் கல்வி அறிவு சதவீதம், அடல்ட் லிட்ரஸி ரேஷியோ, ஏஎல்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏஎல்ஐ வந்து இட்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷர் used to determine how the many adults can read and write in a certain area or nation. அதாவது இந்த சென்டென்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஸ்டேட்மெண்ட் அதில் இருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. வயது வந்தோர் கல்வி அறிவு குறியீடு என்பது ஒரு பகுதியில் அல்லது நாட்டில் எவ்வளவு வயது வந்தோர் படிக்கவும் எழுதவும் தெரிந்தவர்களாக இருக்கிறார்களோ அந்த புள்ளி விவர முறையை தான் வயது வந்தோர் கல்வி அறிவு சதவீதம் அப்படின்னு சொல்கிறோம். ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அடல்ட் லிட்ரஸி வந்து ஒன் ஆஃப் தி ஃபேக்டர் ஆஃப் HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் அது வந்துடுது. இப்போது ஒரு நாடு, அந்த நாடு பாருங்கள் பர்கினா ஃபேசோ, சரிங்களா, அந்த நாடில் லோயஸ்ட்டு லிட்டரசி ரேட்டு 21.8% 2015 படி கணக்கின்படி. ஸோ பர்கினோ ஃபேசோ அப்படிங்கிற ஒரு நாடு இருக்குது. அங்கே வந்து அந்த ஆஃப்ரிக்கா கண்ட்ரிஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருக்காங்க. 21.8% அவங்களுடைய கல்வி அறிவு மிகவும் விகிதம் குறைவாக இருக்குதாம்மா. சரி, ஆயுள் காலம் போகலாம். லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரேட், ஆயுள் எதிர்பார்ப்பு வீதம் அப்படி.
ஸோ எத்தனை வருஷம் வந்து வாழ போகிறாங்க அப்படின்னு கணக்கு எடுக்கிறோம். லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படிங்கிறது ஒரு ஆண் பெண் வந்து எவ்வளோ நாளைக்கு அவங்க வந்து உயிர் வாழ்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. அந்த கணக்கெடுப்பில் பாருங்கள் 2015 ஒரு கணக்கெடுப்பில் ஹையஸ்ட் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி யாருங்க, எந்த ஒரு மொனாக்கோ 89.52 வருடங்கள் வாழ்கிறாங்களாமா. ஒரு ஆள் வந்து ஒரு மனிதர் 89.52 வருடங்கள் வந்து 2015 கணக்கின்படி மொனாக்கோ அப்படிங்கிற ஒரு நாடு குறிக்குது. ஓகே, குறைவாக இருக்கக்கூடிய நாடு எது? சாட் அப்படிங்கிற ஒரு நாடு 49 வயசுலேயே இறந்துடுறாங்களாமா. சரிங்களா, அதான மீனிங் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படிங்கிறது குறைந்த ஆயுட்காலமாக இருக்குது. இந்த 2 நாடு 2015 கணக்கின் படி தான் எடுத்திருக்காங்க. சரிங்களா, மேபி சேமாக இருக்கணும், மே நாட் பி சேமாக இருக்கணும். யூ கேன் ஆல்சோ செக் இட் இன் தி இன்டர்நெட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்தது பார்க்கலாம், growth ஆஃப் வேர்ல்டு பாப்புலேஷன், உலக மக்கள் தொகை வளர்ச்சி. சரிங்களா, ஸோ உலக மக்கள் தொகை வளர்ச்சியை பார்க்க போனீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7.6 பில்லியன் இருக்காமா. கொஞ்ச நாள் கழித்து 8.6 பில்லியன் இப்போது 2030 வந்துடுதாமா. 50 எடுத்துக்கிட்டால் 9.8 பில்லியன், 2100 11.2 பில்லியன் வந்துடுதாமா. என்ன மீனிங் அது? 860 980 1120 கோடியில் வந்துடுறாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 800 கோடியில் டச் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது ஒரு தோராய சென்சஸில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா, அதான் 830 கொடுத்துருக்காங்க. அப்படியே ரஃப்லி 83 மில்லியன் பீப்புள் இப்போ வேர்ல்டு பாப்புலேஷனில் இருக்காங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா, அடுத்து சைனாவை எடுத்துக்கிறோம். சைனாவில் வந்து பார்த்திங்கன்னா 1.4 பில்லியன் இன்ஹேபிட்டன்ஸ், அதாவது மக்கள் தொகை கொண்ட அதிக 2 நாடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒன்று சீனா, இன்னொன்று இந்தியா. ஸோ சில நேரத்தில் வந்து இந்தியா வந்து சீனாவை வந்து பீட் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இவங்க கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 130 கோடி தான் கொடுத்துருக்கான், இவன் 140 கோடி கொடுத்துருக்கான். நம்ம சாதாரணமாக இப்போ பேசிகிட்டு இருக்கிறது வந்து 140 கிராஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ எடுக்கக்கூடிய சென்சஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, ஸோ இப்போ சொன்னதை தான் நம்ம வந்து இங்கே ஒரு ஃபிகராக உங்களுக்கு பார்க்க போகிறோம். இங்கே ஃபிகராக பார்த்துருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ 1974 4 மில்லியன், 87 5 பில்லியன், 99 6 பில்லியனு, 12 7 பில்லியனு, 47 எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து 950 கோடி இல்லையா, 970 கோடி, கிட்டத்தட்ட 1000 கோடி டச் பண்ணுற அளவுக்கு மக்கள் தொகை அதிகமாகும் அப்படிங்கிற ஃபிகர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த ஒரு ஃபிகர்ஸ் எப்படி வந்து மக்கள் தொகை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறத ஒரு ரீசனையும் கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் சைனா, இந்தியா, அமெரிக்காவுடைய கம்பேரிஷன், அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற நாடு நைஜீரியாவையும் கம்பேர் பண்ணி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் கொடுத்துருக்காங்க. யூ கேன் கோ த்ரூ இட் ஆஃப்டர் அப்லோடிங் இன் தி டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் யூடியூப்பில் சப்ஸ்கிரிப்ஷன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கங்க. ஓகேங்களா, சரி. வேர்ல்டு பாப்புலேஷன் இருக்கு இல்லையா. ஓகே, வேர்ல்டு பாப்புலேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் வச்சுக்கலேன், கண்டினியூ டு க்ரோ 21st செஞ்சுரி 21ஆம் ஆண்டுலேருந்தே தொடர்ந்து இந்த மக்கள் தொகை அதிகமாகிட்டே போயிட்டுருக்குது. ஸோ எப்படி போயிட்டுருக்குது? இரட்டிப்பாக போயிட்டுருக்காமா. டபுளிங் டைம் பாப்புலேஷனாகவே போயிட்டுருக்குது அப்படிங்கிறதான் நிறையா அது சர்வே எடுத்திருக்கவங்களாம் சொல்கிறாங்க. ஸோ வேர்ல்டு பாப்புலேஷன் has doubled in 40 years from 1959 to 1999 அப்படிங்கிற டேட்டாலாம் இருக்குது. யூ கேன் கோ த்ரூ இட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ரீஜனல் டிவிஷன் ஆன் தி பேசிஸ் ஆஃப் க்ரோத் ரேட். மக்கள் தொகை வளர்ச்சி எப்படிங்க வட்டார அளவில் பார்க்க போகிறோமா. ஸோ வட்டார அளவில் எப்படி ஒரு 3 பகுதிகளாக பிரித்து வச்சுக்கிறோம். வட்டார அளவில் 3 பகுதியாக பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு பகுதி வந்து ஏரியாஸ் ஆஃப் லோ க்ரோத் ரேட், அது குறைவாக மக்கள் தொகை இருக்கக்கூடிய பகுதியை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். பாருங்கள், டெவலப்டு கண்ட்ரீஸில் யூஎஸ், கனடா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இவங்கெல்லாம், அது இல்லாமல் வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அவங்கெல்லாம் வந்து எப்படிங்க மக்கள் தொகை வளர்ச்சியில் குறைவாக தான் இருக்கான். மக்கள் தொகை வளர்ச்சியில் குறைவாக இருந்தால் அவங்களுடைய எக்கனாமிக் க்ரோத்து நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம். சரிங்களா, இது எப்படி கணக்கு எடுத்திருக்காங்கன்னா, the difference between birth rate and death rate in these countries is lowest இருக்காங்களாமா. லோயஸ்ட் பர்த் ரேட்டுக்கும் டெத் ரேட்டுக்குடைய வித்தியாசமும் இவங்களுக்கு வந்து குறைவான காரணமாக இருக்குது. அடுத்த ஒரு
பேராமீட்டர்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா ஏரியாஸ் ஆஃப் மாடரேட் க்ரோத், மிதமான மக்கள் தொகை வளர்ச்சி பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பிரேசில், பொலிவியா, மங்கோலியா, இந்தோனேஷியா, அதே மாதிரி ஆஃப்ரிக்கன் சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸாக இருக்குதாம்மா. நியர்லி 2% ஆல்சோ இன்க்ளூடட் எமங் தி கண்ட்ரிஸ் தோஸ் க்ரோத் ரேட் ஹேஸ் ஸ்டார்டட் டிக்ளைனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் 2% தான் இங்கே இருக்குதாம்மா. அடுத்தது பாருங்கள், ஏரியாஸ் ஆஃப் ஹை க்ரோத் ரேட்டில் இந்தியா வந்துடுது இல்லையா. ஸோ மெக்சிகோ, ஈரான், கொலம்பியா, வெனிசுலா, பெரு, லிபியா, அல்ஜீரியா, சூடான், கெனியா, குவைத், சரிங்களா. ஸோ எல்லாமே வந்துடுது. இவங்களாம் 3% ஃபால். ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ்லாம் வந்து அதோடைய ரேட்டு வந்து மக்கள் தொகை வளர்ச்சி பகுதி 3% தான் இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறோம். இப்போ மக்கள் தொகையுடைய சார்ந்த என்ன கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாகவே ஓவர் பாப்புலேஷனாக இருக்காங்களாமா, அண்டர் பாப்புலேஷன் இருக்காங்க, ஆப்டிமம் பாப்புலேஷன். ஸோ ஓவர் பாப்புலேஷன், ஸோ அதீத மக்கள் தொகை அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட பிளேஸில் நிறையா வந்து மக்கள் தொகை அதிகமாக வந்துடுறாங்க, அதீத மக்கள் தொகை. அண்டர் பாப்புலேஷன் குறைவாக இருக்கிறாங்க. ஸோ ஆப்டிமம்னா சரியாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஆப்டிமம் அப்படிங்கிறது சரியாக இருக்கும். ஸோ தெரிஞ்சுக்கிங்க, ஜஸ்ட்டு எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. இதில் பாருங்கள், புக்கிலே நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேக்ட் ஃபைல்லாம் கொடுத்துருப்பாங்க, இதெல்லாம் படிச்சுக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கத்தாரில் 100 பெண்களுக்கு 315 ஆண்கள் இருக்காங்கம்மா. 2019 கணக்கின்படி 2019 கணக்கின்படி அங்கே வந்து 315 ஆண்கள் இருக்காங்க, ஆனால் 100 பெண்கள் தான். ஸோ பெண்கள் வந்து ரொம்ப குறைவாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க கத்தாரை பற்றி. 2018 அதிக ஆண் பெண் விகிதத்தை கொண்டுள்ள நாடு கத்தார். இது 100 பெண்களுக்கு 315 ஆண்கள் கொண்ட பிரமிப்பு ஊட்டும் வகையில் முதலிடத்தில் உள்ளது அப்படிங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, தெரிஞ்சு வச்சுக்கோ. இந்தியாவுடைய மக்கள் தொகையுடைய சின்ன ஒரு தகவல் குறிப்பும் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா. ஸோ ஐநா சபை வந்து கணக்கெடுத்திருக்காங்களாமா. எப்போ அப்படின்னா February 19, 2019. ஸோ அதில் வந்து இந்தியா 136 கோடி இல்லையா, 136 கோடியில் இருக்காங்களாமா. உலகின் மக்கள் தொகையில் 17.7% இருக்காங்க. இது உலகில் 2வது நாடு, உலகில் முதல் நாடுக்கு அப்புறம் சைனாக்கு அப்புறம் 2வது நாடாக இருக்குதாம்மா. அதே போல் மக்கள் தொகை அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 455 பேர் வாழ்கிறாங்களாமா, சரிங்களா. அதே மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய விகிதம் பார்த்திங்கன்னா, மக்கள் தொகையில் வந்து 33.6% பேர் வந்து எல்லாமே சிட்டி அர்பன் பிளேஸில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க சொல்லி ஒரு ஐநா ஒரு கணக்கு எடுத்திருக்காங்க. இப்போ ஒரு செக்ஸ் ரேஷியோ பார்க்க போகிறோம், சரிங்களா. செக்ஸ் பாலின விகிதம் சொல்கிறோம் பார்த்திங்களா, அது பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பாலின விகிதம்னா என்ன, 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் உள்ளாங்க அப்படின்னு சொல்கிறது தான் வந்து. இப்போ ஜென்ரலாக வந்து 1000 ஆண்களை பற்றி பேசவே மாட்டோம், இதை மட்டுமே சொல்லுவோம். பட் செக்ஸ் ரேஷியோ அப்படின்னா 933 அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். 933 அர்த்தம் என்ன, டிவைடட் பை 1000 இருக்குன்னு தான் அர்த்தம். இந்த கணக்கு 2001 கணக்கில் தான் சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது கேரளாவை நீங்கள் திங்க் பண்ணி வச்சுக்கணும். இங்கே தான் பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள். 1000 ஆண்களுக்கு 1084 பெண்கள் காணப்படுறாங்களாமா. இந்தியாவிலே அதிகம் அங்கே தான், சரிங்களா. அதே போல் புதுச்சேரி எடுத்துக்கிறாங்க. அதை தொடர்ந்து புதுச்சேரி 1000 ஆண்களுக்கு 137 2வது இடத்துக்கு வந்துடுறாங்க. சரி, தமிழ்நாட்டில் எடுத்துக்கலாமா. தமிழ்நாட்டில் வந்து 996 பெண்கள் தான் இருக்காங்க. அதாவது பெண்கள் சொல்கிறத விட பாலின விகிதம் செக்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது சொல்கிறோம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லை இம்பார்ட்டன்ட் ஒன்று. ஸோ லிட்ரஸி ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநிலத்துக்கு மாநிலம் கண்டிப்பாக மாறுபடுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா 74.04 2019 கணக்கின்படி தான். அதில் கேரளா 93.91% எழுத்தறிவு விகிதத்தை கொண்டுள்ளது. அதில் மிகவும் குறைவாக உள்ளது 63.82 அது பீகார். ஸோ கேரளாவும் பீகார் ஆப்போசிட் லிட்ரஸி ரேட்டில் இருக்காங்க. பாலின வயது பிரமிடுகளை வந்து நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. அந்த பிரமிடு எப்படி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த ஃபிகர்.
ஃபிகர் வந்து கொஞ்சம் மறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வரும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த பாலின விகிதம் இருக்குது பார்த்தீங்களா, பாலின வயது பிரமிடில் வந்து எவ்வளவு செக்ஸ் ரேஷியோஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு பாலின விகிதம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து சில நாடுகள், முக்கியமான நாடுகள் பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், கென்யா, இன்னும் வந்து லத்தீன் அமெரிக்கா, இந்த நாடுகள்லாம் குறிப்பிடுறாங்க எப்படி வந்து இது வளர்ந்துருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பிரமிடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பிரமிடை நீங்கள் கொஞ்சம் ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ பங்களாதேஷ் 2016 கணக்கின்படி எடுத்திருக்காங்க. ஸோ மேல் ஃபீமேல் ப்ளூ கலர் இருக்கிறது வந்து மேலு, ரெட் கலர் இருக்கிறது ஃபீமேல். இதை பேஸ் பண்ணி பாப்புலேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி ஏஜ் குரூப் வந்து 0 to 100 இயர்ஸ் வரைக்கும் பார்க்குறாங்க. சரிங்களா? அப்படி பார்க்கும் பொழுது அதிக பேர் வாழக்கூடியது பகுதி 2 பக்கம் மேல் ஃபீமேலையும் பார்த்தீங்கன்னா 15லேருந்து 19, அதாவது 15லேருந்து 20 வயது இருக்கவங்க அதிக பேர் வாழ்கிறாங்க. ஸோ 10லேருந்து 20 வயது இருக்கவங்க அதிக பேர் வாழ்கிறாங்க. செக்ஸ் பிரமிடில் தெரியுது நமக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்டிவ் ஏஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ் ஏஜில் வந்து இந்த கட்டுப்பாடான பாலின வயது பிரமிடு அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வகை பிரமிடு வந்து குறுகலாக காணப்படுவதால் கட்டுப்பாடான பாலின வயது பிரமிடு என்று காணப்படுகிறது. அந்த பிரமிடு வந்து ஒரு குறுகலாக நேரோவாக இருக்கிறது, அது லோயர் பர்சன்டேஜில் இருக்குது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது கன்ஸ்ட்ரக்டிவ் ஏஜ் ஆஃப் செக்ஸ் பிரமிட் அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸாக எடுத்துக்கிறாங்க. ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து இது ஒரு பிரமிட் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஜஸ்ட் யூ கேன் கோ த்ரூ இட் ஆஃப்டர் கெட்டிங் PDF. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் ஸ்டேஷ்னரி ஏஜ். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய நிலையான பாலின வயது பிரமிட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா வயது குழுவினரும் ஏறக்குறைய சமவிகிதத்தில் இருப்பதை காட்டுவது தான் பிரமிடு. எல்லா வயது குழுவினர்களும் ஏறக்குறைய சமவிகிதத்தில் இருந்தால் அது வந்து நிலையான பாலின வயது பிரமிடுகள். ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் தான் கீழே வந்து ஆஸ்திரேலியாவை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க பாருங்கள். அப்படியே அது லோ ஏஜ்லேருந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகி 50 இயர்ஸ் 60 இயர்ஸ் அந்த ரேஞ்சு, அது 40 to 50 இயர்ஸில் எல்லாரும் அதிகமாக இருக்காங்களாம், திரும்ப வந்து குறைஞ்சிடுறாங்க அப்படிங்கிறது. இதில் வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமாக காணப்படுவதை ஸ்டேஷ்னரி சொல்கிறோம். பர்பஸ் ஆஃப் ஏஜ், த பர்பஸ் ஆஃப் ஏஜ் செக்ஸ் பிரமிட் அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன அப்படின்னா, ஒரு நாட்டில் ஆண் பெண் பாலினங்களை ஒப்பிடுதல். எப்படி ஒப்பிடுறோம்? தொழிலாளர்களின் எண்ணிக்கையை கண்டறிதல், மக்கள் தொகை கட்டமைப்பை அறிதல், இது பற்றி ஃபுல்லாகவே படிக்கிறதா பாலின வயது, அதாவது துரிதமாக செயல்படக்கூடிய பாலின வயது. அது அவங்க வந்து பர்பஸாக இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோக்கத்தை பேஸ் பண்ணி அந்த இடத்துல இருப்பாங்க. காரணம் என்னென்னா தொழிலாளர்கள் எண்ணிக்கையை பேஸ் பண்ணி சொல்கிறோம் இந்த பிரமிடு. ஸோ இந்த பிரமிடுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்தது வந்து பாருங்கள் மைக்ரேஷன்ஸ். ஸோ வந்து மைக்ரேஷன், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல குடிபெயர்றாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மண் வளம், நீர் வளம், சரிங்களா, இதுக்காக போகிறாங்க. அதே போல் வந்து ஃபெர்டாலிட்டி க்ரோத் லேட்லிங் பார்க்குறாங்க. மார்டாலிட்டி க்ரோத், இப்போ இங்கே இருந்தால் அதிக பேர் செத்துருவோம்ப்பா, இல்லை கிளம்பி நம்ம வேறு பக்கம் போயிடலாம் அப்படின்னு போகிறவங்க இருக்காங்க. இங்கே அதிக பேர் வந்து வளர்ச்சி அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி சில பேர் இருக்காங்க. இதை பொறுத்து மைக்ரேஷன் சேஞ்ச் ஆகுது. ஸோ மைக்ரேஷன் ஆஃப் தி பீப்புள் இன்டு ஏரியா ஃப்ரம் அவுட் சைடு இஸ் கால்டு இமிக்ரேஷன். ஸோ மைக்ரேஷன் ஆஃப் தி பீப்புள் ஏரியா ஃப்ரம் அவுட் சைடு, அது வந்து இமிக்ரேஷன், இடம்பெயர்தல் இருவகைப்படும் இல்லையா? குடி வரவு, குடி அகழ்வு அப்படின்னு சொல்கிறோம். வெளியிலிருந்து ஒருத்தர் உள்ளே வந்தால் குடி வரவு, உள்ளே இருந்து வெளியே போனான்னா குடி அகழ்வு. அவ்வளோதான். இந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறாங்க, மெக்சிகோ கண்ட்ரி சொல்கிறாங்க. மெக்சிகோ இஸ் தி கண்ட்ரி வித் லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் எமிக்ரன்ட்ஸ் இன் தி வேர்ல்டு. மெக்சிகோ குடியேற்ற விகிதம் எடுக்க 1960களிலேயே கணிசமான அளவு வந்து அதிகரித்து கொண்டிருக்கிறாமா. மெக்சிகோ தான் உலகிலேயே மிக அதிக குடியேற்றம் செய்த நாடு. 11% மேலான மெக்சிகோ மக்கள் வெளிநாடுகளில் வாழ்கின்றனர். மெக்சிகோ உள்ள கண்ட்ரி வெளிநாட்டுக்கு போயிடுறாங்களா, எமிக்ரண்ட்ஸ் ஆகிறாங்க. சரிங்களா? இப்போ யூஎன் 2015 ரிப்போர்ட் சொல்கிறாங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஜெர்மனி, ரஷ்யா had highest number of immigrants any country with, while Tuvalu, Tokelau the largest immigrants. இந்த
இன்ஃபர்மேஷன்ஸ் 2015 ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க. அதில் எல்லாமே மேக்ஸிமம் வந்து 2015 19 இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் தான் இருக்கும். ரீசெண்டாக உள்ளது நடப்பு நிகழ்வுகள் இருக்கும், நீங்கள் எடுத்து பார்த்துக்கணும். ஓகேங்களா? அடுத்தது அறிவு புல பயிற்சி, பிரெயின் ட்ரைன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன? அது அறிவு புலர்ச்சினா ஸோ தேர்ந்தெடுக்கப்பட்ட கல்விசார் இடப்பெயர்வோடு தொடர்புடையது. ஒரு பிளேஸ் எடுத்துக்கிறாங்களாமா மக்கள், அந்த பிளேஸில் போனால் நல்லா படித்து நம்ம வேலைக்கு போகலான்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து பிரெயின் ட்ரைன், அறிவு புல பயிற்சி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம வந்து டெல்லிக்கு போனால் நல்லா படிக்கலாம், சென்னைக்கு போனால் நல்லா படிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம இங்கே இருக்கிற விட கோயம்புத்தூர் போனோம்னா நல்ல நல்ல காலேஜஸ்லாம் இருக்குது அப்படின்னு நினச்சி ஒரு மைக்ரேஷன் நடக்குது பார்த்தீங்களா, அது அந்த புலப்பெயர்ச்சி பிரெயின் ட்ரைன் அப்படிங்கிறது நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதிக மக்கள் தொகையினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன? இம்பேக்ட் ஆஃப் ஓவர் பாப்புலேஷன்ஸ் என்னாகும்? நேச்சுரல், அது சொல்கிற டிப்ளேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸ், இயற்கை வளங்கள் என்ன ஆகுங்க? தீர்ந்து போயிடும். ஆக்சிலரேட்டட் ஹேபிட்டட் லாஸ், சரியாக வாழ முடியாது. அது ஆம்ப்ளிஃபைடு கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங், அதிகரித்து வரும் காலநிலை மாற்றம் மற்றும் உலக வெப்பமயமாதல் நடக்கும். லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி, உயிரின பண்பான்மை இருக்குல்லையா, அது இழப்பு ஏற்படும். டிக்ரீஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர், இது வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம், ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. ஸோ நன்னீர் கிடைக்கிறது இல்லை. லோயர் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, டிமினிஷ்டு குவாலிட்டி ஆஃப் லைஃப், குறைந்த ஆட்காலம், அதே மாதிரி வாழ்க்கையின் தீரம் வந்து குறைதல். ரைஸ் இன் அன்எம்ப்ளாய்மெண்ட், க்ரைம் ரேட், வயலன்ஸ், இது எல்லாமே வந்து அதிகரிச்சிருது. இன்டென்சிவ் ஃபார்மிங், அதிகரிக்கும் தீவிர வேளாண்மை, ஸோ இது எல்லாமே இதுக்கு காரணமாக அமையுதுங்க. அதே மாதிரி இதை வந்து எப்படி மெஷர் பண்ணுறது? மெஷர் டு கண்ட்ரோல் ஓவர் பாப்புலேஷன்ஸ், அதீத மக்கள் தொகை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் என்ன, எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஸோ கிரியேட் அவேர்னஸ் கேம்பெயின் தான், விழிப்புணர்வு கொடுக்கணும். ஸோ அடாப்டிங் சைல்டு, குழந்தை வந்து தத்தெடுப்பில் வந்து ஊக்கப்படுத்துறது. எய்மிங் ஃபார் சிங்கிள் சைல்டு ஃபேமிலிஸ், ஒரே ஒரு குடும்பத்துக்கு ஒரு குழந்தை போதுன்னு சொல்கிறது. நேஷ்னல் செக்யூரிட்டி இஷ்யூ, தேசிய பாதுகாப்பு பிரச்சனை சொல்கிறது. சேஞ்சிங் சோஷியல் நார்ம்ஸ், சமூக நெறிமுறைகளை வந்து மாற்றுவது. ப்ரொவைடிங் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் ஆர் கன்செஷன்ஸ், வரி சலுகை அளித்தல் அதிக மக்கள். இன்னும் இப்போ ரீசெண்டெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஈவன் வந்து சைனா, ரஷ்யா, அவங்களாம் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், குழந்தை அதிகம் என்ன சொல்கிறேங்க, ப்ரொடக்ஷன் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரஷ்யாவில் வந்து 3வது குழந்தை நீங்கள் வந்து பெற்றால் உங்களுக்கு வந்து வரி சலுகையில் கொடுக்குறாங்களாமா, அதிகமாக வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறதுங்க, சப்சிடி கொடுக்குறாங்க. எதுக்கும் சப்சிடி கொடுக்குறாங்க. இங்கே குழந்தை பெற்றால் சப்சிடி கொடுக்குறாங்களாம் எங்கே, ரஷ்யாவில். காரணம் என்னன்னா, அவங்க they are facing for the தேர்டு வேர்ல்டு வார்க்கு எங்களுக்கு வந்து யார் வேணுங்க, யங்ஸ்டர் வேணும் அப்படிங்கிற ஃபீல் பண்ணுறாங்க அவங்க. ஸோ அதுக்காக வந்து பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே வந்து அவங்களுடைய இண்டிவிஜுவல் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ், ஹை டென்சிட்டி, லோ டென்சிட்டி, அதாவது இந்த அதிகமான மக்கள் தொகை அடர்த்தி, குறைவான மக்கள் தொகை அடர்த்திக்கான ரெண்டுக்கும் இந்த கம்பேரிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தது நிலத்தோற்றம், வானிலை, ரிசோர்ஸ்னால் வளங்கள், இதை பேஸ் பண்ணி சொல்லக்கூடியது. ஜஸ்ட் யூ கேன் கோ த்ரூ இட், எல்லாம் வந்து பிக்சரைஸாக இருக்கும். ஆல்ரெடி சொன்னதை நம்ம வந்து இங்கே மேப்பாக அது டேபுலர் காலமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ பிடிஎஃப் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. எல்லாமே நம்ம சொல்லிட்டோம். ஸோ பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ், சோஷியல், எக்கனாமிக் எல்லாமே இங்கே சொல்லிட்டோங்க. ஸோ மனிதனுடைய காரணிகள், அந்த அரசியல் காரணம், சமுதாய காரணங்கள்லாம் ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணி இதை ஒரு இப்போ சொன்னதே ஒரு மேப்பாகவும் சார்ட்டாகவும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரைட். அடுத்தது பாருங்கள், இன் இந்தியா the first census was carried out 1872. இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம்ல. ஸோ முதல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போங்க எடுத்தாங்க இந்தியாவில்? 1872. பட் ஃபஸ்ட் கம்ப்ளீட் அண்ட் சிங்க்ரோனஸ் சென்சஸ், அதாவது முதல் முழுமையான ஒத்திசைவான மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து 1881. கடைசியாக எப்போ எடுத்தாங்க? 2011. இட்ஸ் 15th சென்சஸ் ஆஃப் இந்தியா. இப்போ எடுக்க போகிறது 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. எப்போங்க? 2026, 27 அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் நமக்கு வந்து ஒரு ஜிஓ கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒரு அது இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது. ஓகே,
இந்த தேக்க நிலை மக்கள் தொகை காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1001லேருந்து 21ஆம் 20 ஆண்டுகளில் முதல் கட்டத்தில் 1001லேருந்து 21 பார்த்தீங்களா, இதான் வந்து இந்த பீரியட் ஆஃப் ஸ்டாக்னன்ட் பாப்புலேஷன் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறோம். பீரியட் ஆஃப் ஸ்டெடி க்ரோத் அப்படிங்கிறது எது, அதாவது நிலையான வளர்ச்சி காலம் அப்படிங்கிறது 1921லேருந்து 1951 30 வருடங்கள். இந்த பீரியட் ஆஃப் ஸ்டெடி க்ரோத்து அதே தான். 1951 1981 இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து என்னது, இது செகண்ட் ஃபேஸில் இருக்குது, இது தேர்ட் ஃபேஸில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. ஒவ்வொரு ஃபேஸ்லையும் அது ஸ்டாக்னன்ட் இருக்குது. த பீரியட் ஆஃப் ஹை க்ரோத் வித் டெஃபினைட் சைன்ஸ் ஆஃப் ஸ்லோ டவுன், அது குறைவதற்கான உறுதிக்கான அறிகுறிகள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 1981 2011 வந்திருக்காமா. ஸோ 2011 சென்சஸ் படி 121 கோடி இல்லையா, 121 கொடுத்தாங்க. இப்போ சென்சஸ் எடுத்தால் தான் தெரியும். உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கலாம். உத்தரப்பிரதேஷ் தான் அதிகமான மக்கள் தொகையில் காணப்படுறாங்க. 2வது மகாராஷ்டிரா, 3வது பீகார், வெஸ்ட் பெங்கால். ஸோ கம்பைன்டு ஆந்திர பிரதேஷ், ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேசம் நடத்தும். ஆந்திராவும் தெலுங்கானாவும் சேர்ந்து சொல்கிறாங்க. 5 மாநிலங்கள் நாட்டின் மக்கள் தொகை, அந்த நாட்டில் உடைய மக்கள் தொகையில் பாதி இருக்காங்களாமா. இப்போ சொன்னதில் பாதி இருக்காங்க, 50% அவங்க தான் டாமினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் தொகையில் மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னா சிக்கிம் மாநிலம் 0.61. ஸோ 61,000 பேர் தான் இருக்காங்க. சரி, ஓகே. ஸோ டெல்லி அப்படி 16.75 மில்லியன் பீப்புள் பாப்புலேஷன்ஸ் அதிகமாக டென்சிட்டியில் இருக்காங்க அப்படின்னு. ஸோ லிட்ரஸி ரேட் 2011 சென்சஸில் 74.04 ஆல்ரெடி பார்த்தாச்சு. அதில் மேல் வந்து 82.14, ஃபீமேல் வந்து 65.46, 16.68. கேரளா வந்து பார்த்திங்கன்னா 93.91. செகண்ட் வந்து லட்சத்தீவு. கேரளா வந்து லிட்ரஸி ரேட்டில் அதிகம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். செகண்ட் வந்து லட்சத்தீவு. அதே மாதிரி குறைவாக இருக்கிறது பீகார் 63.82, ஆல்ரெடி நம்ம பார்த்தது. ஓகேவா. ஸோ இதே தான் நம்ம வந்து ஒரு சார்ட்டில் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் சேர்ந்தாப்பில். அது வந்து ஜஸ்ட் நீங்கள் பிடிஎஃப் வந்ததுக்கப்புறம் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கங்க. இதுலேயும் கேள்வி கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா கேள்வி கேட்கும்போது ஆன்சர் சொல்லிடலாம். ஸோ 2011 கணக்கின்படி, அதாவது இந்தியாவுடைய சராசரி மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்றத 382 பேர் தானே ஒரு சதுர கிலோமீட்டருக்கு இருக்காங்களாமா. இதையும் நம்ம வந்து இப்போ புதுசாக வரக்கூடிய சென்சஸில் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் பீகார், சரிங்களா. குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் அருணாச்சல பிரதேசம் அப்படிங்கிறதும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி யூனியன் டெரிட்டரிஸில் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கக்கூடியது டெல்லி, குறைவாக இருக்கக்கூடிய அந்தமான் நிக்கோபார். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளோங்கிறது ஃபிகர்ஸும் உங்களுக்கு தெரியுது. ஸோ 2011 கணக்கின்படி செக்ஸ் ரேஷியோ எடுத்துக்கிட்டோன்னா 940 தான் இருக்காமா. அதாவது பாலின விகிதம் 940, 1000 ஆண்களுக்கு 940 பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செக்ஸ் ரேஷியோவை கொடுக்குறாங்க. இல்லை அதிகமாக இருக்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் இல்லையா, கேரளா. அது தொடர்ந்து புதுச்சேரி. குறைவாக இருக்குது டையூ டாமன், 618 பேர் தான் பெண்களே இருக்காங்களாமா 1000 ஆண்களுக்கு. அதே போல் அவங்களுடைய ஸ்பேஷியல் பேட்டர்ன் ஆஃப் பாப்புலேஷன் டென்சிட்டி சொல்கிறாங்க, வெரி லோ டென்சிட்டி. இது வந்து எக்ஸாம்பிள் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கவே மாட்டீங்க, கண்டிப்பாக பார்க்கணும். அப்போ தான் வந்து எந்தெந்த கொஷின்ஸ்லாம் எந்த ஏரியாவில் டச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ வெரி லோ டென்சிட்டி பாப்புலேஷன் எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 150க்கும் குறைவாக இருக்கக்கூடிய பிளேஸ். லோ டென்சிட்டி அப்படின்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 150லேருந்து 300 பேர். மாடரேட் டென்சிட்டியோட ஒரு கிலோமீட்டருக்கு 300லேருந்து 500. ஃபஸ்ட் லெவலில் தெரிஞ்சுக்கங்க. ஹை டென்சிட்டி அப்படிங்கிறது 500லேருந்து 1000. வெரி ஹை டென்சிட்டி அப்படிங்கிறது 1000க்கு மேலே இப்படி இருக்கக்கூடியதான். ஸோ இது யார் எங்கெங்கே தமிழ்நாட்டில், அது தமிழ்நாட்டில் இந்தியாவில் எங்கெங்கே அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ வந்து லோ டென்சிட்டி ஆல்ரெடி படித்தாச்சு, அருணாச்சல பிரதேஷ். ஓகேங்களா, அருணாச்சல பிரதேசம் ஞாபகம் வச்சுக்கணும். அதான் லோ டென்சிட்டி, வெரி லோ டென்சிட்டி எல்லாம் அவங்க தான். எத்தனை பேரும் 17 இருக்காங்களாமா. ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 17 அப்படின்னு சொல்கிறாங்க.
அதுக்கு அடுத்தது என்னது, அந்தமான் நிக்கோபார், மிசோரம், சிக்கிம், நாகாலாந்து, மணிப்பூர், ஹிமாச்சல் பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீர், மேகாலயா. ஸோ ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணிடுங்க. எக்ஸாம்பிள் இது ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படின்னா கொஷினுக்கு எப்படி கொடுக்க போகிறாங்க, ஆன்சரும் கொடுக்க போகிறாங்க. ஈஸியாக வந்து படித்ததை பேஸ் பண்ணி சொல்லிடலாம். ஸோ மாடரேட் அப்படின்னா அடுத்தது எங்கே டச் பண்ணுறாங்க பாருங்கள். குஜராத், கர்நாடகா, திரிபுரா, அஸ்ஸாம், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா இவங்கெல்லாம் வந்துடுறாங்க. ஹை டென்சிட்டி அப்படிங்கும்போது யார் இருக்காங்க, தமிழ்நாடு இருக்காங்கிறது மறந்துடாத. பஞ்சாப், தமிழ்நாடு, ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், கேரளா. சரிங்களா? யூனியன் டெரிட்டரி எடுத்துட்டா தாதர், நாகர் ஹவேலி. வெரி ஹை டென்சிட்டியில் வெஸ்ட் பெங்கால் ஃபஸ்ட்டு வந்துடுறாங்க 1029. அதுக்கப்புறம் வந்து பீகார், லட்சத்தீவு, டையூடாமன், புதுச்சேரி, டெல்லி எல்லாம் வந்துடுறாங்க. அதே மாதிரி தமிழ்நாடை பற்றி எக்ஸாக்டாக சொல்கிறாங்க பார்த்துக்குங்க. ஸோ நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ஸ் வந்து 38, ஏரியா ஸ்கொயர் கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. டோட்டல் பாப்புலேஷன் 2011 கணக்குப்படி எவ்வளோ இருக்காங்க, 7 கோடி பேர் இருக்காங்க. 7,21,38,958 இருக்காங்க. இந்த 3 லட்சம் பேர் வந்து அது 3.5 லட்சம் பேர் வந்து பாதி கரெக்டாக இருக்காங்க, மேல்ஸ் ஃபீமேல்ஸ் 2011 கணக்கின்படி. அதே மாதிரி பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படின்னு எடுத்தோன்னா 555 பேர் இருக்காங்களாமா. எங்கே இருக்காங்க, தமிழ்நாட்டில். செக்ஸ் ரேஷியோ 996. கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதர் ஃபிகர்ஸ் எல்லாமே இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கணும். இதே தான் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு சார்ட் மூலமாக இது கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ இண்டிவிஜுவலாக டிஸ்ட்ரிக் வைஸ் உள்ள டிஸ்ட்ரிக்ஸில் பார்க்க போகிறாங்க. இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை தான் ஹையஸ்ட்டு பாப்புலேஷனில் இருக்குது. ரேங்க் 1ல் இருக்காங்களாமா, அவங்க தான் அதிகமாக இருக்காங்க. அடுத்து காஞ்சிபுரம், இல்லைங்களா, வெள்ளூர், இது மாதிரி ரேங்கில் இருக்காங்க. பார்த்துப்போம் எத்தனை பேர் இருக்காங்க என்னங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து. அதே மாதிரி குறைவாக இருக்கக்கூடியது நம்ம படித்து வச்சுக்கணும். எதுங்க, பெரம்பலூர் 32வது கடைசியாக இருக்காங்க. எல்லாத்துலேயும் வந்து பெரம்பலூர் வந்து லிட்ரஸி லேஸில் வந்து எல்லாமே குறைஞ்சிருப்பாங்க. செக்ஸ் ரேஷியோ எடுத்துக்கிட்டால் யாருங்க, நீலகிரிஸ் தான் டாப்பில் இருக்காங்களாமா தமிழ்நாட்டில். ஸோ 2011 வந்து 1041 இருக்காங்களாமா. ஸோ குறைவாக இருக்கக்கூடியது எது, தர்மபுரி 946 இருக்காங்க, 31வது மாநிலமாக. அதேமாதிரி பாப்புலேஷன் டென்சிட்டியில் கண்டிப்பாக சென்னை தான், அதாவது சென்னை குறைவாக இருக்கக்கூடியது நீலகிரி. ஸோ இதான் வந்து இந்த ஜாகிரஃபினாலே மேப் இருக்கும். ஸோ மேப்பை ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அப்படி கோத்ரூ பண்ணிக்கோங்க. இது நம்ம புக்லேயும் இருக்குது, இந்த மேப்பு பார்த்துக்கோங்க. ஸோ டென்சிட்டி பாப்புலேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அப்படி மேப்பில் கொடுக்குறாங்க. அதுவே இப்போ சொன்ன ஃபிகர்ஸை வந்து மேப்பில் இருக்குது. இதை ரெடியூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோம், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். சரிங்களா? இது முக்கியமானது இல்லையா, இது வரைக்கும் நம்ம வந்து படித்ததில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கும்போது தான் நம்ம படித்ததும் யூஸ்ஃபுல்லாக இருக்குதா அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஓகேவா, பார்க்கலாமா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். சரி, என்ன கேட்டிருக்காங்க, 2011 கணக்கின்படி மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அடிப்படையில் மக்கள் தொகை அடர்த்தி இறங்கு வரிசையில். இப்போ இந்த ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், இந்த கிரானிக்கல் ஆர்டர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர், கண்டிப்பாக ஒரு கேள்வி இருக்கும். இப்போ சனிக்கிழமை எழுதக்கூடிய அந்த எக்ஸாம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். இதை நீங்கள் அங்கே வந்து ஃபுல்லாக, அதாவது ஹையஸ்ட்டு படிச்சிருப்பீங்க, லோயஸ்ட்டு படிச்சிருப்பீங்க. இப்போ கிரானிக்கல் ஆர்டர்லாம் வரிசையில் யார் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இது 2011 மக்கள் கணக்கெடுப்பு படி மக்கள் தொகை அடர்த்தி இறங்கு வரிசை. ஃபஸ்ட்டு பீகார் தான், ஆல்ரெடி படிச்சுட்டு வந்தோம், இதுதான் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? 2வது வெஸ்ட் பெங்கால் தான், 3வது கேரளாங்க கரெக்டு, 4வது உத்தரப்பிரதேசம். அதான் ஆப்ஷன் டி இஸ்தி. அதே ஆர்டரில் தான் கொடுத்துருக்காங்க, மாற்றிலாம் நீங்கள் கொடுத்துட தேவையில்லை. சரிங்களா? கேட்டிருக்கிறது அப்படி கொஷின்ஸ். இப்போ தான் படிச்சுட்டு வந்தாங்க 555 பேர்னு. தமிழ்நாட்டில் வந்து மக்கள் தொகை அடர்த்தி 2010 கணக்குப்படி 555 பேர் அப்படின்னு படிச்சுட்டு வந்தோம். நேரடியான கேள்வி. ஸ்டாக்னன்ட் பாப்புலேஷன் படிச்சுட்டு வந்தோம் இல்லையா? இப்போது மக்கள் தொகை தேக்கநிலை ஏற்படுறது எந்த காலகட்டம், 1901, 1921. அப்போ இந்த நோட்ஸை நீங்கள் வந்து சிறப்பாக படித்தாலே போதும். சிறப்பானா என்ன அர்த்தம்பா, 2 or 3 times எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி இதை இந்த நோட்ஸை படித்தாலே போதும்.
கண்டிப்பாக ரிலேட்டட் கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், இந்த ஸ்டேட்மெண்ட் கொஷின் கொடுத்து நம்மளுக்கு நேரத்தை அதிகமாக செலவழிக்கும். ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் வந்தாலே அதிகமான நேரத்தை கொடுக்குறோம். ஸோ என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள், பின்வரும் வாக்கியங்களை கவனமாக கருத்தில் கொண்டு குறைந்த மக்கள் தொகை குறித்த சரியான வாக்கியத்தை எடுங்க. ஸோ எத்தனை ஸ்டேட்மெண்ட்? 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுக்கோ, நான் தமிழில் சொல்கிறேன். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் காணப்படும் வளங்களும் மக்கள் தொகையும் சரியான விகிதத்தில் காணப்படுது. ஸோ என்ன இந்த கொஸ்டின்ஸ் தான் எந்த புக்லேயும் இருக்காது. நீங்கள் படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை ஆன்சர் கொடுக்கணும். இது மாதிரி கேள்விகள் தான் நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. இந்த கேள்வியை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணும்போது நிறைய நேரத்தை ஒதுங்க. திடீர்னு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இந்த ஒரு கொஸ்டினுக்கே ஓடிடும். ஏதோ நம்ம கஷ்டப்பட்டு இந்த கொஷனுக்கு ஆன்சர் கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நேரம் அதிகமாக போயிடும். ஏன்னா படித்தது பாதி தான் ஞாபகம் இருக்க போகுது, பாதி மறந்து கிடக்கும். அப்போ இது மாதிரி கேள்விகள்லாம் அதிகமாக கேட்குறாங்க. ஸோ குறைந்த மக்கள் தொகையை வந்து சரியான வாக்கியத்தை எடுங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்தில் காணப்படும் வளங்களும் மக்கள் தொகையும் சரியான விகிதத்தில் இருக்குது அப்படிங்கிறது ராங்கு தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, வளங்கள் இருந்தால் குறைந்த மக்கள் தொகை எப்படி கிடைக்கும்? வளங்கள் இருந்தால் அதிக மக்கள் தொகை தானே வரும். சரியில்லை. குறிப்பிட்ட இடத்தில் காணப்படும் வளங்களை விட மக்கள் தொகை மிகுதியாக காணப்படுகிறதாமா. இப்போது ஒரு வளங்கள் அங்கே இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து கூடாயில் சொல்கிறோம், கோல் சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல கோல் கிடைக்குது அப்படின்னா மக்கள் தொகை அதிகமாக காணப்படுது. அதை பேஸ் பண்ணி இல்லை, எதை பேஸ் பண்ணி போகிறாங்க அவங்க? எக்கனாமிக் ப்ளஸ்ஸு அந்த விளை நிலங்கள், நீர், சரிங்களா, நீரோட்டம், அதாவது இந்த ஆற்று பகுதி, வளமான பகுதியை நோக்கி தான் போகிறாங்க. சரிங்களா. அடுத்து பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட இடத்தில் காணப்படும் வளங்களை விட மக்கள் தொகை குறைந்து காணப்படுகிறது. அதான் வந்து சரியான விடை அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரை வருது. ஸோ இது வந்து ஜென்ரலாக எக்ஸ்பீரியன்ஸ்டு பேஸ் பண்ணி கேட்கக்கூடிய இந்த கேள்வி. அடுத்த ஒரு கேள்வி பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்தியாவில் அதிக மக்கள் தொகை அடர்த்தி என்னங்க? அதெல்லாம் ஈஸியான டைரெக்டான கொஸ்டின்ஸ். மோஸ்ட் பாப்புலஸ் ஸ்டேட் ஆஃப் இந்தியா வந்து என்னதுங்க? மோஸ்ட்டு இது வேறு கேள்வி, அது வேறு கேள்வி இல்லையா? ரெண்டு பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இது வந்து பார்த்திங்கன்னா அதிக மக்கள் தொகை அடர்த்திக்கு வந்து பீகார், அதிகமாக மக்கள் இருக்கக்கூடிய பிளேஸ் வந்து உத்தரப்பிரதேஷ். ரெண்டும் பார்த்திங்க. அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசுங்க. மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னா பீகார். ரெண்டையும் வந்து பிரித்து வச்சுக்கோ. இப்போ திரும்ப ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் கேட்டாங்க. சரிங்களா. இந்த ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் வந்தாலே ஆபத்து. ரொம்ப நிறைய திங்க் பண்ணணும். என்ன சொல்லியிருக்கான் பாருங்கள், தமிழ்ல இருந்து இருக்கலாம், இல்லை இங்கிலீஷில் இருந்தால். மேஜர் இஷ்யூ ஹைலைட்டட் பை தி சென்சஸ் 2011 இஸ் தட் there are around 50 lakhs less children in age group 0 to 6 years. சென்சஸ் 2011 தி சென்சஸ் 2001. பாருங்கள், அந்த சென்சஸ் பேஸ் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டான். 2001 சென்சஸை விட 2011 சென்சஸில் 0லேருந்து 6 வருடங்கள் குழந்தைகள் 50 லட்சத்துக்கும் குறைவாக இருக்காங்களா? சரியா? இதுனா சரிதான். சரிதானம்மா, நீங்கள் போய் படித்து பார்த்தீங்கன்னு தெரியும். ஸ்டேட்மெண்ட் இது சரிதான். பாப்புலேஷன் growth rate 2001 to 2011 is lower. சரிங்களா, lower than the population growth rate 1991 to 2001. பாப்புலேஷன் growth rate, மக்கள் தொகையுடைய அந்த 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 growth இருக்குது பார்த்தீங்களா, 2001 2012 விட இது குறைவாக இருக்குதா? ஆனால் எஸ், குறைவாக தான் இருக்குதாம்மா. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சரிதான். இது எப்படி சரின்னு ஒத்துக்கிறது? அங்கே பல முறை படித்து நிறைய நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இது சரியோ தவறோ சொல்லவே முடியும். புரியுதுங்களா? இப்போது இங்கே ஏஜ் 50 லட்சம் பேர் குறைவாக இருக்காங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க அந்த பாப்புலேஷன் growth ரேட் லோயருங்கிறது சரிதானே? அதனால தான் எஸ் அண்ட் S2 ஆர் கரெக்ட், S2 எக்ஸ்பிளைன் தி S1 அப்படின்னு சொல்லிடணும். சப்போஸ் சரியில்லைன்னா இந்த ஆன்சர் வந்துடும், டஸ் நாட் எக்ஸ்பிளைன் S1. அப்போ இதுக்கு மாதிரி கேள்விகள் கண்டிப்பாக இருக்க தான் போகுது. அதுக்காக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அது தகுந்தாப்புல. சரிங்க. அடுத்தது, மக்கள் தொகை செறிவு என்றால் என்ன? த நம்பர் ஆஃப் பீப்புள் லிவிங் per one
ஸ்கொயர் கிலோமீட்டர். ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரில் ஒரு சதுர கிலோமீட்டர் எத்தனை பேர் வாழ்கிறாங்க அப்படின்னு எண்ணிக்கை சொல்லுவது தான் மக்கள் தொகை செறிவு அல்லது மக்கள் தொகை அடர்த்தி. இது மாதிரி கேள்வி கேட்குறாங்க பாருங்கள். அதாவது 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அது கூற்றுகள் சரியா அப்படின்னு கூட கேட்குறாங்க. பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மற்றும் ஒரிசா 1996இல் இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில் 44% ஆகும். படித்தவள படிச்சுட்டு வந்த ஞாபகம் இருக்குங்களா? ஒரு 5 மாநிலம் இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையை விட பாதியாக உள்ளதுன்னு படிச்சுட்டு வந்தோம். அதுதான் இவங்க கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்ட் ஃபிகர் 44%. கரெக்ட் தானே? இந்த கூற்று சரிதான். படிச்சுட்டு வந்திருக்காங்க. அப்போ அங்கே படித்த ஞாபகம் வச்சுருக்கணும். திரும்பவும் அதே கேள்வி தான். 2016 48% சரிதான். அதே கேள்வி தாங்க. 44%, இது 48%. மூன்றாவது ஸ்டேட்மெண்ட் 1996-2016 ஆண்டு காலகட்டத்தில் நாட்டின் மொத்த மக்கள் தொகை அதிகரிப்பில் மேற்கொண்ட மாநிலங்கள் 70% பங்களிப்பு என்பது ராங். அவன் பாதி தான் சொல்லியிருக்கான். அதை கொடுக்கிறது இந்த 5 மாநிலங்கள் இந்தியாவில் உள்ள மொத்த மக்கள் தொகையில் பாதி, அது 50% உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதனால் இப்போ ஆன்சர்னா ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். அடுத்து பாருங்க, டென்சிட்டி பாப்புலேஷன் இஸ் மெஷர்ட். எப்படி நீங்கள் இதை மக்கள் தொகை அடர்த்தி அப்படிங்கிறது எப்படி அளவிடுறீங்க? படிச்சுட்டு வந்தோம்மா, தெரியும் இருக்கா? டோட்டல் பாப்புலேஷன் டிவைடட் பை லேண்ட் ஏரியா ஆஃப் தி ரீஜியன். மக்கள் தொகை டிவைடட் பை குறிப்பிட்ட நில அளவு. ஸோ டினாமினேட்டரில் லேண்ட் ஏரியா இருக்கணும். ஏரியா இருந்தால் தான் டினாமினேட்டரில் அது சரி. எங்கேயுமே இல்லை பாருங்க. புரியுதா? ஞாபகம் வச்சுட்டு கரெக்டாக கொடுக்கணும். அடுத்த கேள்வி போலாமா? இந்திய மக்கள் தொகை வளர்ச்சிக்கான காரணங்கள் யாவை? பாருங்க, நீங்கள் இதெல்லாம் கேட்க மாட்டான் அப்படின்னு நினச்சி போனால் அதான் கேட்டு வச்சுருப்பான். இது என்னத்தை கேட்க போகிறான், அவன்லாம் கேட்குறது பாருங்க, இதான் கேட்பான் அப்படின்னு போவேன். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் மனசில் இந்த கேள்விலாம் கேட்க மாட்டான்னு தோணிச்சுன்னா அதை வெரி 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 இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கோ. அதான் கேட்க போகிறான்னு அர்த்தம். எது கேட்பான் அப்படின்னு படிச்சுட்டு போகிறது லெஸ் இம்பார்ட்டன்ட் வச்சுக்கோ. அதான் என்ன சொல்கிறதுங்க, நெகட்டிவ். அதாவது சொல்கிறது நெகட்டிவ் டு பாசிட்டிவ். இறப்பு விகிதம் குறைதல், குறைந்த கல்வி அறிவு, காலம் தாழ்ந்த திருமணம். இந்த திருமணம் பற்றி நம்ம எங்கேயுமே படிக்கலை. இது வரைக்கும் பார்த்தது மக்கள் தொகை வளர்ச்சியில் திருமணத்தை பற்றி சொல்லவே இல்லை. அதனால தான் 1 மற்றும் 2. புரியுதா? கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். என்ன சொல்லியிருக்காங்க? பிம்ரு ஸ்டேட் ஹேவ் தி ஹை பாப்புலேஷன். சரியா? கரெக்டாக அது பிம்ரு அப்படிங்கிறது ஹை பாப்புலேஷன். எந்த புக்கில் இருக்குதுங்க? எல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ், நடப்பு நிகழ்வுகள் படிக்கணும். யாருமே நியூஸ் பேப்பரை படிக்கிறதில்ல, மேகசின்ஸ் படிக்கிறதில்ல, கரண்ட் அஃபேர்ஸை படிக்கிறதில்ல. இந்த குரூப் 4 எக்ஸாம் எழுத போகிறவங்க கண்டிப்பாக இந்த 3 மாதத்தில் இருக்கக்கூடிய முன்னாடி நடந்த மேட்டர்ஸை படித்து வச்சுக்கோ. சரிங்களா? 3 months. இப்போ என்ன நடக்குதுங்க? ஜூலை நடந்துட்டுருக்குதா? ஜூன், சரியா? அது ஏப்ரல், மே, ஜூன் 3 மாதம் முடிஞ்ச ஜனவரிலேருந்து ஜூன் வரைக்கும் படிச்சிட்டிங்கன்னா தப்பிச்சிட்டிங்க. 15 கேள்விக்கான ஆன்சர் தெரிய வரும். இல்லை சிரமப்பட போகிறோம். பிம்ரு ஸ்டேட்ஸ் ஆர் லோ பாப்புலேஷன். லிட்ரஸி ரேஸ் பிம்ரு ஒரே ஒரு ஸ்டேட்டை வச்சுக்கிட்டு எத்தனை பேருக்கு தெரியும் இந்த பிமரு மாநிலம் அப்படிங்கிறது? புரியுதுங்களா? ஸோ ஒரே ஒரு ஆன்சர் தான் கரெக்டு. என்னது? அங்கே அதிக மக்கள் தொகை இருப்பதா சரியான ஸ்டேட்மெண்ட். அடுத்து இந்த பர்த் ரேட், பிறப்பு விகிதத்தை பற்றி சொல்கிறாங்க. த நம்பர் ஆஃப் லைவ் பேர்ட்ஸ் அக்கரிங் டியூரிங் தி பெர் இயர். ஈஸியான கேள்வி. எவ்வளோங்க? 1000. பிறப்பு விகிதம் 1000க்கு தான். ஒரு வருடத்தில் 1000 பேருக்கு தான் பேஸ் பண்ணி இறப்பு விகிதமோ பிறப்பு விகிதமோ சொல்கிறோம். ஓகேங்களா?
ஸோ அக்கார்டிங் டு தி சென்சஸ் 2000 பாருங்கள், சிறிய பகுதியாக தெரிஞ்சாலும் எத்தனை கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. புரியுதா? எத்தனை கேள்வி கேட்டிருக்கான் பார்த்தீங்களா? சாதாரண இந்த பார்ட்டே கிடையாது இது. அக்கார்டிங் டு சென்சஸ் 2011 தி யூனியன் டெரிட்டரி ஹேஸ் லோயஸ்ட் டென்சிட்டி பாப்புலேஷன். யாருங்க? அந்தமான் நிக்கோபார் படிச்சுட்டு தான் வந்தோம் இப்போ தான். அது டெரிட்டரி யூனியன் பிரதேசத்திலே மிக குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி கொண்டது அந்தமான் நிக்கோபார். பர்த் ரேட் இப்போ தான் படிச்சுட்டு வந்தோம் இல்லையா? பர்த் ரேட் எதோ சொல்கிறாங்க, 1000 பாப்புலேஷன், 100 கிடையாது, லேக்ஸ் கிடையாது, சரிங்களா? 1000 in 10 years கிடையாது, 1 இயருக்கு தான், 1 வருஷத்துக்கு தான். நான் இப்போ ஏற்கனவே படித்த கேள்வியில் திரும்பவும் அதே மாதிரி வேறு ஒரு ஸ்ட்ரக்சரில் வருது. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனித்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க. கூற்று என்னது? வளர்ந்த நாடுகள் குறைவான மக்கள் தொகை வளர்ச்சியை கொண்டு உள்ளது. சரிதான். அமெரிக்கா மக்கள் தொகை வளர்ச்சி கம்மி தானே. ஆப்பிரிக்கா நாடுகள் அதிகமான மக்கள் தொகை வளர்ச்சியை கொண்டது. சரிதான். அப்படியே ஆப்போசிட், வளர்ந்த நாடுகள் மக்கள் தொகை வளர்ச்சி குறைந்து கரெக்டு தான், ஆப்பிரிக்கா அதிகமாக இருக்கிறது கரெக்டு தான். அப்போ என்னாச்சு? ஏவும் சரி பியும் சரிது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன்ஸ் எது? ஏவும் வரலாம், பியும் வரலாம். இப்போது ஏ எடுத்து பாருங்கள். மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம் கிடையாது. ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம் இல்லை என்பது இந்த ஆப்ஷன் பி தான் கரெக்டு. இது மாதிரி தெளிவாக நீங்கள் வந்து ஆன்சர் கொடுக்க தெரியணும். கண்டிப்பாக இது போல் கேள்விகள் வரதான் போகுது. இந்தியாவில் அதிக மற்றும் குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட யூனியன் பிரதேசம். அதிகமாக யாருங்க? டெல்லி. டெல்லி 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 எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. குறைவாக இருக்குது இப்போ தான் பார்த்தோம், அந்தமான் நிக்கோபார். எப்படி கேட்டிருக்கான் பாருங்கள், கொஸ்டின்ஸ் வந்து திருப்பி கேட்டிருக்கான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறோம், இந்த நோட்ஸை சிறப்பாக நீங்கள் வந்து படிங்க, சரிங்களா? அடுத்த ஒரு டாப்பிக்கில் அடுத்த ஒரு கிளாஸில் நம்ம வந்து மீட் பண்ணலாம், சரிங்களா? தொடர்ந்து இது முடிச்சதுக்கப்புறம் புக்லேயும் இருக்கக்கூடியது நீங்கள் எடுத்து படிச்சுக்கணும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.